நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பனர். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் எந்த பாஸில் நீங்கள் கிளம்புனாலுமே இது கண்டிப்பாக தேவை, இது கட்டாயம். ஸோ நீங்கள் அமௌண்ட் ஏமாறாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வெளிநாடு போகணும் அப்படின்னா எப்படி ப்ராசஸ் இருக்கும், முக்கியமாக குறிப்பாக சிங்கப்பூர் போகணும் அப்படின்னா எப்படி ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஏஜென்சியை பார்ப்பீங்க, இல்லை ஒரு ஏஜெண்ட்டை பார்ப்பீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வேலை இருக்குன்னு சொன்னோன்னா சம்பளம் உங்களுக்கு சூட் ஆகுமா அப்படின்ற மாதிரிலாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஒரு சில வேலைகளுக்கு இன்டர்வியூ இருக்கும், ஒரு சில வேலைகளுக்கு டேரெக்டாகவே அப்ளை பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும். இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணி இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆனால் தான் அப்ளை பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாகவே அப்ளை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட கேட்டுட்டு அப்ளை பண்ணிடுவாங்க. ஒரு சில ஏஜென்ட்டுகள் பாஸ்போர்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுவாங்க. ஒரு சில ஏஜென்ட்டுகள் அட்வான்ஸ் வாங்குவாங்க. அப்படி நீங்கள் அட்வான்ஸ் கட்டையில் குறைவான அமௌண்ட்டே கட்டுங்க. ஓகேங்களா? இது எல்லாமே ப்ராப்பராக நடக்குது அப்படின்னா அவங்க கரெக்டாக பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஐபியும் அப்ளை பண்ணி வந்துடும். ஓகேங்களா? இங்கே தான் இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஐபி வந்துருச்சு அப்படின்னா இமீடியட்டாக ஏஜென்ட் உங்கள்கிட்ட ஐபியை சில ஏஜென்ட்டுகள் ஐபியை கொடுத்துட்டு அமௌண்ட் கேட்குறாங்க. ஒரு சில ஏஜென்ட்டுகள் ஐபி கொடுக்காம அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு பே பண்ணுங்கள், அப்ரூவல்னு வந்துருச்சு, எம்ஓஎம்ல போய் செக் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்படி செக் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்கன்னா எம்ஓஎம்ல போய் நம்ம செக் பண்ணோம்னா அப்ரூவல் டீட்டெயில்ஸ் வரும். ஆனால் மற்ற டீட்டெயில்ஸ் எதுவுமே அதில் இருக்காது. ஓகேங்களா? நீங்கள் உள்ளர போய் பார்த்தாலுமே சேலரி டீட்டெயில்ஸ் இருக்கும், ஆனால் ரொம்ப டீட்டெயிலாக அதில் இருக்காது. எவ்வளோ நேரம் வேலை, அலோன்ஸ் எப்படி, ரொம்ப டீட்டெயில்ஸ்லாம் இருக்காது. அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐபியில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு ஏஜென்ட் உங்களுக்கு அப்ரூவல் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்கன்னா நீங்களே எம்ஓஎம்ல போயிட்டு நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். அது எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத நம்ம தெளிவாக வீடியோவாக போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் நீங்களே செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்துருச்சு, ஐபி வந்துருச்சு அப்படின்னா அது சிங்கப்பூர் அரசாங்கத்தோட எம்ஓஎம்மோட அஃபீஷியல் வெப்சைட். அதில் வந்திருக்கு, அப்ரூவல்னு வந்துருச்சுன்னா அது ஏமாத்துற வேலை கிடையாதுங்கிறத கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் ஒரு சில பேர்லாம் இப்போ ரீசெண்டாக எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒர்க் பர்மிட்டில் போகிறதுக்கு அமௌண்ட்டெல்லாம் கட்டிட்டாங்க, ஃபுல் அமௌண்ட்டுமே கட்டிட்டாங்க, ஐபி வந்துருச்சு. ஆனால் ஐபி அந்த ஐபியே எக்ஸ்பைரி ஆக போகுது, இது வரைக்கும் அவங்க சிங்கப்பூர் போகலை. அது எதனால், ஏன் இப்படி டிலே ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் ஐபி வந்தோடனே ஃபுல் அமௌண்ட் கட்டலாமா வேணாங்கிறதுக்கு இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் சிங்கப்பூர் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டையும் தயவு செய்து ஐபி வந்தோடனே கட்டிடாதீங்க. ஓகேங்களா? அதாவது டிஇபி பாஸுக்கு மட்டும் இந்த ஆன்போர்டிங் சென்டரு இல்லை ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் எதுவுமே தேவைப்படாது. அப்படிங்கிறப்ப நீங்கள் ஃபுல் அமௌண்ட் கட்டலாம். மற்ற பாஸுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் அடிச்சு போகிறது, இந்த பிசிஎம் பர்மிட்டில் போகிறது, ஷிப்யார்ட் பர்மிட்டுக்கெலாம் குவாரண்டைன் வேறு இது பண்ணணும், ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் வேறு இது பண்ணணும், பாண்டு பேப்பர் வரணும், இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த பாண்டு பேப்பர் வர்ற மாதிரியான ஜாப்புக்கு, அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த குவாரண்டைன் புக் பண்ணுற மாதிரியான ஜாப்புக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து ஃபுல் அமௌண்ட்டு கட்டிடாதீங்க. கரெக்டான ஏஜென்ட் அப்படின்னா ஃபுல் அமௌண்ட்டு கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க. அவங்க சொன்ன அமௌண்ட்லேருந்து பாதி அமௌண்ட் மட்டும்தான் வாங்குவாங்க. ஸோ நீங்கள் அதை கொடுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு ஆன்போர்டிங் சென்டர் வந்துருச்சு, டிக்கெட் போடுறோம் அப்படிங்கிறப்ப தான் பேலன்ஸ் அமௌண்ட் கட்டினா போதும். எந்த ஏஜெண்டாக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே மோஸ்ட்லி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா டிக்கெட் நீங்கள் என்னைக்கு டேட்டுன்னு சொல்லுங்கள், அந்த இது நான் டிக்கெட் போட்டுறேன், அப்புறம் நான் ஃபுல் அமௌண்ட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். அப்படி இல்லைனா அவங்க கன்ஃபார்ம் ஆன்போர்டிங் சென்டர் புக் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு ஆன்போர்டிங் சென்டர் அனுப்புகிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு கொடுங்க. ஏன்னா ஆன்போர்டிங் சென்டர் கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஆன்போர்டிங் சென்டர் கிடைக்கிறதுக்கு ஒரு 20% டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னா ரூம் கிடைக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 70% டிஃபிகல்ட்டாக இருக்குது. நிறைய பேருக்கு ரூம் கிடைக்க மாட்டேங்குது. எந்த கம்பெனியுமே ஐபி ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களை இந்தியாவில் வச்சுக்கிட்டு இருக்க விரும்ப மாட்டாங்க. இறக்கி உங்களை வேலைக்கு அனுப்பணும்னு தான் பார்ப்பாங்க. அவங்களால முடியலை அப்படின்னா ரூம் கிடைக்கல, ஆன்போர்டிங் கிடைக்கல அப்படின்னா தான் டிலே ஆகும். ஓகேங்களா? ஆனால் அது ரொம்ப தள்ளி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஐபியை கேன்சல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேருக்கு இந்த மாதிரியும் நடந்திருக்கு. ஆனால் அவங்களாம் ஃபுல் அமௌண்ட்டையும் கட்டிட்டு இந்த மாதிரி நடந்திருக்கு. நல்ல ஏஜென்ட்டாக இருந்தால் அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க, இல்லைனா வேறு கம்பெனி போட்டு கொடுப்பாங்க. ஒரு சில ஏஜென்ட்டுக்கெல்லாம் சரியாக ரிப்ளை பண்ணாமல் அமௌண்ட் ஆட்டையை போட்டு போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால நீங்கள் உங்களுக்கு ஐபி வந்துட்டாலுமே இந்த ஆன்போர்டிங் சென்டர், ரூம் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய ஜாப்புக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது என்னென்ன ஜாப்புன்றதையும் சொல்லிடுறேன். டிபி பாஸுக்கு ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன், ஆன்போர்டிங் சென்டர் எதுவுமே தேவையில்லை. ஆனால் ஒர்க் பர்மிட்டு, ஷிப்யார்ட் பர்மிட்டு, பிசிஎம் பர்மிட்டு இது எல்லாத்துக்குமே ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் தேவை, ஆன்போர்டிங் சென்டர் தேவை. அதே மாதிரி நீங்கள் எஸ் பாஸ், இ பாஸ், என்டிஎஸ் பர்மிட் இதுக்கெல்லாம் அங்கே கூட நீங்கள் போய் ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஜாப்புக்கெல்லாம் அதாவது எஸ் பாஸ், இ பாஸ், டிவி பாஸ், என்டிஎஸ் பர்மிட் இதுக்கெல்லாம் நீங்கள் ஐபி வந்தோன்னே கூட எப்போ கிளம்புறோன்னு கேட்டுக்கிட்டு டிலே ஆகாதுலங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நீங்கள் பணத்தை கட்டிடலாம். ஆனால் ஒர்க் பர்மிட்டு, ஷிப்யார்ட் பர்மிட்டு, பிசிஎம் பர்மிட்டு, இந்த டெஸ்ட் அடிச்சு போகிறது இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்போர்டிங் சென்டர் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் பணம் கட்டுறது தான் ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ உங்களோட அமௌண்ட் லாஸ் ஆகாமல் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சின்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேலைவாய்ப்பு ஏதாவது தேவை அப்படின்னா இது எல்லா வேலைவாய்ப்புமே எஸ்ஜி தமிழன் சைட்லேருந்து லைசன்ஸ்டு ஏஜென்சி மூலமாக ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ sgtamizhan.comன்ற வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக ஒரு கோட்டாவே இருக்குது. அதில் உங்களுக்கு எந்த வேலை சூட் ஆகுதோ அதை செலக்ட் பண்ணி அதுக்குள்ளே அந்த ஏஜென்சியோட கான்டாக்ட் நம்பர் இருக்கும், அதுக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா
அவங்க வந்து உங்களுக்கு ஃபர்தராக வந்து அசைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.